சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஒரு கெரியர் முடிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் பத்தின ஒரு சரியான புரிதலே இருக்க மாட்டேங்குது இப்போல்லாம். அவங்க பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்டாங்க. திடீர்னு பிசினஸ் பண்ணணுங்கிறாங்க, இல்ல நான் வேலைக்கு போறேன்றாங்க. அவங்களுக்கான கரெக்டான டெசிஷன் என்ன சார்? ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு பையனோ பொண்ணோ படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கறது அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும். ஆனா பசங்களுக்கு வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறாங்களா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடும் இளைஞர்கள் பத்தி உங்க பார்வை என்ன? ஏன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். நீங்க 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. இண்டஸ்ட்ரீஸ், காலேஜஸ், கேம்பஸ் இன்டர்வியூஸ், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், டெவலப்மெண்ட்னு பல விதமான கோணங்கள்ல உங்களோட லைஃப் டிராவல் ஆயிட்டு இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஜாப் தேடல்கள், இளைஞர்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு நீங்க பாத்திருக்கீங்க? உங்களோட அனுபவத்துல நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கான வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறாங்களா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்டர்வியூ போறதுனாலே ஒரு தயக்கம் காட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு? அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸ் பண்றதுக்கான பயம் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்டர்வியூஸ்ல ஃபேஸ் பண்றதுனாலே கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாங்க. இது உளவியல் பூர்வமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சப்ஜெக்ட் பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த டெக்னாலஜி டெவலப்மான பீரியட்ல கூட அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல அந்த ஒரு ஒரு பேக்லாக் இருக்கு. எதனால சார் அது? ஏன்னா அப்பெல்லாம் இன்டர்வியூனாலே இந்த டெக்னிக்கல் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இப்போ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணவும் பயப்படுறாங்க. சப்ஜெக்ட் பத்தின புரிதலும் கம்மியா இருக்கு. அது எதனால சார்? ஆக்சுவலா இன்டர்வியூல என்னதான் சார் நடக்கும்? ஹெச்ஆர் டீம் என்னதான் எதிர்பார்க்கறாங்க? ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஹெச்ஆர் டீம் ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க? அவங்க எதை பேஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க? அது ரொம்ப டாப் நாட்ச்ல ஸ்கில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நம்ம ட்ரைனிங் கொடுத்தா கத்துக்கிட்டு நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண நினைக்கிறாங்களா? இது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் டிஃபர் ஆகலாம். ஆனா நீங்க இதுல நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறீங்க. நீங்க ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்டா இருக்கும்போது ஒரு நிறைய ஹெச்ஆர் கேண்டிடேட்ஸையும் நிறைய பார்த்துருக்கீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்துருக்கீங்க. ஆஸ் அ ஹெச்ஆர் கன்சல்டன்டா இதுக்கு நீங்க தான் சார் ஆப்டா ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுக்கான பதில் என்ன சார்? நிறைய இளைஞர்கள் இதை ஒரு கைடன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட இன்டர்வியூல சக்சீட் ஆக முடியும். நீங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்க, ஒரு சேஃபர் சைட்ல எப்போ கேட்டாலும் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு ஒரு பதில சொல்றாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படி ஒரு பதில வச்சிருக்காங்களா? ஆக்சுவலா முடிச்ச உடனே ஒரு ஜாப் போகணும், நம்மளோட கோர் ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கனவா இருக்கும். ஆனா இப்போ நிறைய பசங்க இந்த விஷயத்த பண்றாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஆர்வம் இருந்து கவர்மெண்ட் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு இருந்து அதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். ஆனா அது சிலர் ஒரு எஸ்கேப் டூல் மாதிரி பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அவங்க போடுறது கிடையாது, அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்றது கிடையாது. அப்புறம் ஏன் சார் அவங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க? இதுக்கான பதில் என்ன சார்? உண்மையிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணி போக முடியும் சார்? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் ஏன் சார் ஒரு ஜாப் கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது? நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போறாங்க. ஏதோ ஒரு சில்லி ரீசன் சொல்லி அந்த வேலையில இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில ரீசன்னால அவங்க வீடு பக்கத்திலே இருக்கிற இடம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரீசன்னால வேற ஜாப் ஸ்கிப் பண்றாங்க. அது ஓகே. பட் ஆனா ஒரு கான்செப்டே இல்லாம அவங்க அடிக்கடி ஒரு ஜாப் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறது எதனால சார்? இது ஒரு உளவியல் பூர்வமா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கான பதில் என்ன சார்?
இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஏன் சார் யங்ஸ்டர்ஸ் ட்ரெயினிஸாகவும் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸாக மட்டுமே எடுக்கிறாங்க? அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு 1 or 2 இயர்ஸில் கூட கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இதனாலேயே அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற மைண்ட் செட்டே போயிடுது. எப்படியா இருந்தாலும் ட்ரெயினி தானே, எந்த கம்பெனிக்கு போனாலும் ட்ரெயினியாக எடுக்க போகிறாங்க, அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வந்துடுது. ஏன் சார் இண்டஸ்ட்ரீஸ் இப்படி பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சார், இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான சேலரிங்கிறது ரொம்ப மினிமமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு ஐடி ஃபீல்டில் எடுத்தோம்னா ஒரு ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங் சேலரியே 20+ அப்படிங்கிறாங்க கேட்கும்போதே. ஆனால் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு போகிற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரியான சேலரிஸ் கொடுக்கறதே இல்லை. அதனாலேயே வேணும் இந்த இளைஞர்கள் வந்து வேற வேற பக்கம் போறாங்க. அது ஒரு ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், இல்ல வேற, ஏன்னா ஈஸியா சொல்றாங்க, எனக்கு வந்து ஒன் டேக்கு இப்படி கிடைக்குது, 30 daysல நான் இவ்வளவு சம்பாதிச்சிருவேன், இங்க போனா நான் 7000 8000 தானே சம்பளம் தராங்க, அதுக்கு நான் இந்த வேலையவே பார்த்துட்டு போவேன்ல அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்றாங்க. இது எதனால சார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்கள பெர்மனண்ட்டும் பண்ண மாட்டாங்க, சேலரி ஹைக்கும் போட மாட்டாங்க? ஒரு சேலரியில் இன்க்ரீஸ் இருந்தால் தானே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதே அந்த சேலரி தானே சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சார் இப்போ ஒரு வாண்டட் லிஸ்ட் பார்த்தா கூட 10th +2 ஐடிஐ டிப்ளமா அப்புறம் இன்ஜினியரிங் இப்படி கொண்டு போறாங்க. இது வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனை டீக்ரேட் பண்ற மாதிரி இல்லையா சார்? ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் இது எக்ஸ்போசருக்காக போகணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞர்களுக்கு 10th +2 அவங்கள தப்பு சொல்லலை, பட் ஆனால் அவங்க கூட இவங்கள சேர்த்து போடும்போது இவங்களோட இதை வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் ஏன் சார் இப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க? ஒரு வாண்டட் இது கொடுக்கும்போது இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியான்னு கொடுத்தா அவங்களுக்கான ஒரு கிரேடும் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சேலரியும் அது மாதிரி கொடுக்கறது இல்லை, அந்த ஒரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இது சேலரியும் கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான ஒரு டிகிரேட் பொசிஷனே கொடுக்குறாங்க. அதுவே அதனாலேயே நிறைய பேர் வந்து வேலைக்கு வர்றதுக்கே தயங்குறாங்க. இது எதனால சார்? இண்டஸ்ட்ரீஸ் ஏன் சார் இப்படி வச்சிருக்கிறாங்க? இப்போ படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி சார் வேலை தேடணும்? அவங்க வீட்டில் என்னடா ஏதோ அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு கேட்டால் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி சார் வேலை தேடணும்? இது கரெக்டான கைடன்ஸ் நீங்கள் கொடுங்க சார். இந்த எஸ்பாஸ் ஹெச்ஆர்டி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பார்க்குறீங்க, கேட்குறீங்க, கூடவே இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல்ஸையும் பார்த்து உங்களுக்கான லைஃப்பில் முன்னேறதுக்கான வழிகாட்டிகளையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்பாஸ் ஹெச்ஆர்டி குழுவினருடன் நன்றி. எஸ்பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்.